உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி உணர்ந்திருக்கீங்களா? நீங்க பண்ற எல்லா விஷயமும், நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் உங்களுடைய விருப்பப்படி இல்லாம மத்தவங்களுக்காகவே இருக்குன்னு தோணிருக்கா? காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் யாரோ ஒருத்தர் உங்களை ஒரு பொம்மையா ஆட்டுறது போல உணர்ந்திருக்கீங்களா? அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன கிண்டல் பண்ணுவாங்களோ என்ற பயத்திலேயே உங்க வாழ்க்கையையே அடகு வச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருந்தால் இந்த கதை உங்களுக்காகத்தான். இது வெறும் கதை இல்லை, உங்க மனதில் இருக்கும் விலங்குகளை உடைக்க போற ஒரு ஆயுதம். பழங்காலத்தில் ஒரு சிறிய மலை கிராமத்தில் நிவேதா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு 30 வயது இருக்கும். அவள் அந்த ஊரின் இரும்பு கொள்ளர் கடையில் வேலை செய்யும் ஒரு உதவியாளி. அவளுடைய கைகள் இரும்பை உருக்கி வளைக்கத் தெரிந்தவை. ஆனால் அவளுடைய மனது மிகவும் மேன்மையானது. அவளுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த ஊரின் எல்லையில் இருக்கும் மலைப்பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கோட்டையை எழுப்ப வேண்டும். அந்த கோட்டை அந்த ஊரின் பாதுகாப்பிற்கும் பெருமைக்கும் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆனால் நிவேதாவிற்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவள் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்கும் குணமுடையவள். ஊர் மக்கள் அவளை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதில் அவள் மிகுந்த பயம் கொண்டிருந்தாள். அவளுடைய முதலாளி அவளை கடினமாக வேலை வாங்கினாலும் அவள் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். ஊர் மக்கள் அவளை கிண்டல் செய்தாலும் அவள் ஒரு மெல்லிய சிரிப்போடு அதை தாங்கிக் கொண்டாள். எல்லாரும் அவளை ஒரு நல்லவள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த நல்லவள் என்ற சொல்லுக்கு பின்னால் அவளுடைய பலவீனம் ஒளிந்திருந்தது. அவள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவாள். ஆனால் அது அன்பினால் வந்த உதவி அல்ல, அவர்கள் தன்னை வெறுத்துவிடக் கூடாது என்ற பயத்தால் வந்த உதவி. அவளுடைய வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோல், அதாவது அவளுடைய முடிவுகள் அனைத்தும் மற்றவர்களின் கைகளில்தான் இருந்தன. அவள் ஒரு அடிமையைப் போல வாழ்ந்தாள். அவளுக்குள் ஒரு சிங்கம் இருந்தது. ஆனால் அதை ஒரு சின்ன கூண்டுக்குள் அடைத்து வைத்துவிட்டு அவள் ஒரு ஆடு போல நடந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்த ஊரின் முன்னாள் தலைமை கொல்லரான ஓல்ட் மாறன் என்ற மூத்த பெண் நிவேதாவை தேடி வந்தாள். மாறன் பாட்டிக்கு வயது 80 இருக்கும். அவளுடைய கைகள் கருகியிருந்தாலும் அவளுடைய கண்கள் நெருப்பைப் போல கூர்மையாக இருந்தன. நிவேதா ஒரு இரும்புத் துண்டை அடித்துக் கொண்டிருந்த போது மாறன் பாட்டி அவள் அருகே வந்து நின்றாள். நிவேதாவின் பயந்த முகத்தையும் மற்றவர்கள் வரும்போது அவள் காட்டும் தயக்கத்தையும் பார்த்த பாட்டி அவளுடைய தோளை தட்டினாள். பாட்டி அவளுக்கு ஒரு துருப்பிடித்த இரும்புத் துண்டை கொடுத்தாள். பாட்டி சொன்னாள், நிவேதா, இந்த இரும்பை ஒரு வலிமையான வாளாக மாற்று. ஆனால் அதற்கு முன்னால் உன் மனதில் இருக்கும் துருவை நீக்க வேண்டும். வலிமையில்லாத அன்பு என்பது தர்மம் அல்ல, அது மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் வாய்ப்பு. உன்னை நீயே செதுக்க கற்றுக்கொள். பாட்டி சொன்னதை கேட்டு நிவேதா குழப்பமடைந்தாள். ஆனால் அவள் அந்த இரும்பை உருக்கி வாளாக மாற்ற முயற்சி செய்தாள். ஆனால் அவளுடைய பழைய பழக்கங்கள் அவளை துரத்தின. அப்போது அந்த ஊரில் ஒரு செல்வந்த வணிகன் இருந்தான். அவன் நிவேதாவிற்கு மிகவும் நெருக்கமானவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவன் நிவேதாவை எப்போதும் புகழ்ந்து பேசுவான். நீதான் இந்த ஊரின் சிறந்த கலைஞன். உன்னை விட நல்ல மனசு யாருக்கும் இல்லை. நீ இல்லை என்றால் நான் என்ன செய்திருப்பேன் என்று அவளை மேகத்திற்கு மேலே தூக்கிவிட்டான். நிவேதா இந்த புகழ்ச்சிக்கு அடிமையானாள். அவன் சொல்லும் எல்லாவற்றையும் சரி என்று நம்பினாள். ஒரு நாள் அந்த வணிகன் நிவேதாவிற்கு ஒரு வேலை கொடுத்தான். ஒரு பெரிய இரும்பு பெட்டியை அவசரமாக தயார் செய்து தரச் சொன்னான். நிவேதாவுக்கு அந்த நேரத்தில் உடல் நலம் சரியில்லை. அவள் மிகவும் சோர்வாக இருந்தாள். ஆனால் வணிகன் சொன்னான், நான் உனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு இந்த சிறிய உதவியை கூட செய்ய மாட்டாயா? இந்த ஒரு வார்த்தை நிவேதாவை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியது. அவன் அவளை எமோஷனல் பிளாக்மெயில் செய்தான். அந்த குற்ற உணர்வுக்கு பயந்து நிவேதா தூக்கமில்லாமல் உழைத்தாள். ஆனால் அந்த வேலை முடிந்ததும் அந்த வணிகன் அவளுக்கு கொடுத்த ஊதியத்தை குறைத்து விட்டான். நிவேதா வருத்தத்துடன் கேட்டபோது அவன் அவளை மட்டப்படுத்தினான். நீயும் மற்றவர்களைப் போலத்தான், உன்னால் இதைவிடச் சிறப்பாகச் செய்ய முடியாது என்று அவளை காயப்படுத்தினான். நிவேதா அதிர்ந்து போனாள். அவள் அவனுக்கு உதவியதற்கெல்லாம் அவன் அவளை பயன்படுத்திக் கொண்டான். தொடர்ந்து அவளுடைய சில நண்பர்கள் அவளிடம் வந்தார்கள். அவர்கள் அவளுடைய திறமையை பாராட்டவில்லை, மாறாக அவளுடைய இலவச உதவிகளுக்காகவே வந்தார்கள். யாருக்காவது ஒரு கத்தி உடைந்தால் அல்லது ஒரு இரும்பு ஆணி தேவைப்பட்டால் அவர்கள் நிவேதாவை தேடி வருவார்கள். ஆனால் நிவேதாவின் கனவுகளை பற்றி பேசும்போது அவர்கள் அதை சிரிப்பிற்கு உள்ளாக்கினார்கள். மலைப்பகுதியில கோட்டை கட்டுவது எல்லாம் உனக்கு தேவையா? நீ ஒரு சாதாரண வேலைக்காரி, உனக்கு அவ்வளவு திமிர் வரக்கூடாது என்று அவளை கிண்டல் செய்தார்கள். நிவேதா அந்த கிண்டல்களை கேட்டு மனமுடைந்தாள். அவள் மீண்டும் தனது பழைய பயத்திற்கு திரும்பினாள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் தனது கனவை மறந்துவிட்டு மீண்டும் ஒரு அடிமையாக வாழத் தொடங்கினாள். ஒரு நாள் அந்த ஊரின் மற்றுமொரு கொல்லர் நிவேதாவின் வேலையை ஊர் மக்கள் முன்னிலையில் கடுமையாக விமர்சித்தார். அவளுடைய உழைப்பை மட்டப்படுத்தி அவளை பலவீனமானவள் என்று கால்ட் அவுட் செய்தார். அந்த பெரும் கூட்டத்தில் நிவேதா நின்றிருந்தாள். அவளுடைய கண்கள் கலங்கின. அவள் அழத் தொடங்கினாள். அவள் அங்கிருந்து ஓடிவிட்டுச் செல்ல முயன்றபோது மாறன் பாட்டி அவளுடைய கையை பிடித்து இழுத்தாள். பாட்டி அவளை பார்த்துச் சொன்னாள், நிவேதா, நீ அழுவது உனக்கு தெரியாத திறமையால் இல்லை, உனக்கு இல்லாத வலிமையால். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, ஆனால் அளவுக்கு அதிகமான பொறுமை உன்னை மிதித்துச் செல்ல மற்றவர்களுக்கு வழிவகுக்கும். இந்த உலகம் அன்புக்காக காத்திருக்காது, வலிமைக்குத்தான் தலைவணங்கும். நீ ஆடாக இருப்பதை நிறுத்திவிட்டு சிங்கமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நிவேதா அந்த வார்த்தைகளால் உலுக்கப்பட்டாள்.
அவள் உணர்ந்தாள். இதுவரை அவள் காட்டிய அன்பு மற்றவர்களுக்கு அவளை பயன்படுத்த ஒரு வாய்ப்பாகத்தான் இருந்தது. நல்லவளாக இருப்பது தவறு இல்லை, ஆனால் பலவீனமாக இருப்பது மிகப்பெரிய தவறு என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த வலி அவளை ஒரு புதிய மனிதராக மாற்றியது. அன்று இரவு நிவேதா தூங்கவில்லை. அவள் தனது மனதிற்குள் இருந்த விலங்குகளை பார்த்தாள். பயம், தயக்கம், மற்றவர்களின் அங்கீகாரம் ஆகிய 3 பெரிய சங்கிலிகள் அவளை கட்டி போட்டிருந்தன. அவள் அந்த சங்கிலிகளை உடைக்க முடிவு செய்தாள். மறுநாள் காலை நிவேதாவின் மாற்றம் தொடங்கியது. முதலில் அவள் மற்றவர்களின் கருத்து என்ற சிறையை உடைத்தாள். அவள் தனது பழைய ஆடை மற்றும் கருகிய முகத்துடன் ஊர் சதுக்கத்திற்குச் சென்றாள். வழியில் சில பெண்கள் அவளை பார்த்து, "என்ன இது, இவ்வளவு அழுக்காக இருக்கிறாய்?" என்று கிண்டல் செய்தார்கள். பழைய நிவேதா இருந்திருந்தால் உடனே முகத்தை கழுவிக்கொண்டு அவர்களுக்கு பிடித்தபடி மாறியிருப்பாள். ஆனால் புதிய நிவேதா அவர்களை பார்க்க கூட இல்லை. அவள் நேராக நடந்தாள். அவள் உணர்ந்தாள், இந்த உலகத்தில் யாருக்கும் மற்றவர்களைப் பற்றி உண்மையான கவலை இல்லை. எல்லாரும் தங்கள் ஈகோவிலும் பிரச்சனைகளிலும் பிஸியாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தை தூக்கி போட்டபோது அவளுக்குள் ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைத்தது. அவளுடைய மதிப்பு மற்றவர்களின் வார்த்தைகளில் இல்லை, அவள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாள் என்பதில்தான் இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இனிமேல் தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்காகச் செய்ய மாட்டேன் என்று அவள் உறுதி பூண்டாள். இரண்டாவதாக அவள் மேனிப்புலேட்டர்களை அடையாளம் கண்டாள். அந்த வணிகன் மீண்டும் அவளை தேடி வந்தான். அவன் பழையபடி புகழ்ச்சிகளை வாரி வழங்கினான். "நிவேதா, நீதான் என் உயிர் நண்பன். உன்னைப் போல ஒரு திறமையான பெண் இந்த ஊரிலேயே இல்லை" என்று அவளை ஏமாற்ற முயன்றான். ஆனால் நிவேதா இப்போது விழித்துக் கொண்டிருந்தாள். அவள் கிரே ராக் மெத்தடை பயன்படுத்தினாள். அதாவது ஒரு சாம்பல் நிற பாறையைப் போல உணர்ச்சியற்றவளாக இருந்தாள். வணிகன் அவளை புகழ்ந்தபோது அவள் ஒரு சிறிய புன்னகையை மட்டும் வெளிப்படுத்திவிட்டு, "சரி, உனக்கு என்ன வேலை வேண்டும்?" என்று மட்டும் கேட்டாள். அவன் அவளை எமோஷனல் பிளாக்மெயில் செய்ய முயன்றபோது, "என்னால் இப்போது செய்ய முடியாது" என்று உறுதியாகச் சொன்னாள். அவன் அவளை குற்ற உணர்ச்சிக்கு ஆழ்த்த முயன்றபோதும் அவள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை. அவளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய போது அந்த வணிகன் அவளுடைய மீதான ஆர்வத்தை இழந்தான். அவளுக்கு அவன் மீது இருந்த அந்த போலி அன்பை அவள் தூக்கி எறிந்தாள். அதேபோல் அவளுடைய பேரில் இலவச உதவிகளை எதிர்பார்த்த அந்த நச்சுத்தன்மை கொண்ட நண்பர்களையும் அவள் தனது வாழ்க்கையிலிருந்து நீக்கினாள். தனிமை பயங்கரமானது அல்ல, அது அமைதியானது என்று அவள் உணர்ந்தாள். ஒரு நச்சுத்தன்மை கொண்ட கூட்டத்தில் இருப்பதை விட நேர்மையான தனிமையில் இருப்பது மேலானது என்பதை அவள் அனுபவித்தாள். மூன்றாவதாக அவள் ஒழுக்கம் எனும் இரும்பு கதவை உருவாக்கினாள். நிவேதா இனிமேல் மோட்டிவேஷனுக்காக காத்திருக்கவில்லை. மோட்டிவேஷன் என்பது ஒரு போதை மருந்து போல சிறிது நேரம் தான் வேலை செய்யும் என்று அவள் புரிந்து கொண்டாள். அவளுக்கு தேவைப்பட்டது டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம். அவள் ஒரு கடுமையான நடைமுறையை உருவாக்கினாள். அதிகாலை 4 மணிக்கு எழுவது, உடல் பயிற்சிகளைச் செய்வது, உழைப்பதற்கான நேரத்தை திட்டமிடுவது என அவளுடைய வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் சென்றது. சில நாட்கள் அவளுக்கு வேலை செய்ய பிடிக்கவில்லை. மனது சோர்வாக இருந்தது. ஆனால் மனதுக்கு பிடித்ததைச் செய்வது எளிது, மனதுக்கு பிடிக்காதாலும் செய்ய வேண்டியதைச் செய்வதுதான் வெற்றி என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் தனது கவனத்தை ஒரு லேசர் கதிர் போல மாற்றினாள். ஊர் திருவிழாக்களையும் வீணான அரட்டைகளையும் தவிர்த்தாள். ஒரு வேலையைத் தொடங்கும் போது அதை முடிக்கும் வரை உலகத்தையே மறந்து உழைத்தாள். இந்த ஆழ்ந்த கவனம் அவளை மற்றவர்களை விட 10 மடங்கு வேகமா வளர வைத்தது. தூக்கத்தை குறைத்து சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிந்து வலியை நேசிக்கத் தொடங்கினாள். வலிதான் தன்னை செதுக்கும் ஒளி என்று அவள் நம்பினாள். நான்காவதாக அவள் உணர்ச்சி கட்டுப்பாட்டை பயிற்றுவித்தாள். ஒருமுறை அந்த ஊரின் மற்றுமொரு கொல்லர் அவளுடைய வேலையை மீண்டும் கிண்டல் செய்தார். மக்கள் முன்னிலையில் அவளை திட்டினார். பழைய நிவேதா அழுதிருப்பாளோ அல்லது கோபப்பட்டு கத்தியிருப்பாளோ? ஆனால் புதிய நிவேதா அமைதியாக இருந்தாள். அவள் ஒரு 10 நொடி இடைவெளி விட்டாள். அந்த மௌனம் அங்கிருந்த அனைவரையும் குழப்பியது. அவள் கோபப்படாமல் நிதானமாக அவரிடம் ஒரு கேள்வி கேட்டாள். அவளுடைய அந்த அமைதி அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை தந்தது. கோபத்தை வெளிப்படுத்துவது பலவீனம், அதை உள்ளுக்குள் வைத்து சக்தியாக மாற்றுவதுதான் பலம் என்று அவள் உணர்ந்தாள். அவள் தனது மனதை ஒரு குளத்தைப் போல மாற்றினாள். வெளி உலகில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அமைதியை வளர்த்துக் கொண்டாள். உணர்ச்சியால் எடுக்கப்படும் முடிவுகள் தவறாக முடியும், ஆனால் நிதானமான முடிவுகள் வெற்றியைத் தரும் என்பதை அவள் உணர்ந்து செயல்பட்டாள். ஐந்தாவதாக அவள் முழுமையான சுயசார்பு நிலையை அடைந்தாள். நிவேதா இனிமேல் யாரோ ஒரு மீட்பவருக்காக காத்திருக்கவில்லை. அவளுடைய அப்பா, அம்மா அல்லது நண்பர்கள் யாரும் தன்னை உச்சிக்கு கொண்டு செல்ல மாட்டார்கள். தன்னுடைய காலால் தான் நடக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டாள். அவள் தனது சொந்த கொல்லையை உருவாக்கினாள். யாருடைய உதவியும் இல்லாமல் தனது உழைப்பால் பணத்தை சம்பாதித்தாள். பொருளாதார சுதந்திரம் கிடைத்தபோது அவளுடைய தன்னம்பிக்கை உச்சத்திற்குச் சென்றது. அவள் தனது லட்சியத்தை யாருடைய காதிலும் சொல்லவில்லை. இரவில் யாருக்கும் தெரியாமல் அந்த மலைப்பகுதியில் தனது கோட்டையை உருவாக்க திட்டமிட்டு உழைத்தாள். தனது பிளான்களை ரகசியமாக வைத்திருந்தாள். வெற்றி பெற்ற பிறகு உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று அவள் நினைத்தாள். அவள் தன்னை நேசிக்கத் தொடங்கினாள். தனது குறைகளையும் சேர்த்து நேசித்தாள். உங்களை நீங்களே ஒரு ராஜாவாக பார்த்தால்தான் இந்த உலகம் உங்களை ராஜாவாக பார்க்கும் என்ற உண்மையை அவள் உணர்ந்தாள்.
மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் மலைப்பகுதியை நோக்கிச் சென்றபோது அவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். அங்கிருந்த ஒரு பெரிய பாறையைச் செதுக்கி நிவேதா ஒரு பிரம்மாண்டமான இரும்புக் கோட்டையை உருவாக்கியிருந்தாள். அது வெறும் கோட்டை அல்ல, அது அவளுடைய போராட்டங்களின் சாட்சி. ஊர் மக்கள் அனைவரும் அவளை பார்த்து வியந்தார்கள். முன்பு அவளை கிண்டல் செய்தவர்கள் இப்போது அவளுடைய காலடியில் நின்றார்கள். அவளுடைய அந்த பெருமையை அவர்களுக்கு கொடுக்க முடிந்தது அவளுடைய நல்ல மனதால் அல்ல, அவளுடைய வலிமையான ஆளுமையால். இப்போது அவள் யாரிடமும் அங்கீகாரத்தை தேடவில்லை, அங்கீகாரம் அவளை தேடி வந்தது. அன்பு நேயர்களே, நிவேதாவின் கதை உங்களுக்குச் சொல்லும் உண்மை இதுதான். இந்த உலகம் ஒரு காடு. இங்கே அன்பு, கருணையெல்லாம் அழகான வார்த்தைகள்தான். ஆனால் நடைமுறையில் வலிமைக்குத்தான் மரியாதை உண்டு. நீங்கள் நல்லவளாக இருப்பது தப்பு இல்லை, ஆனால் பலவீனமாக இருப்பதுதான் தப்பு. உங்கள் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோலை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு ஒரு பொம்மையைப் போல வாழாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த சிங்கத்தை எழுப்புங்கள். முதலில் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தை முழுமையாக தூக்கி போடுங்கள். உங்கள் மதிப்பு மற்றவர்களின் வார்த்தைகளில் இல்லை, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. உங்களை ஆட்டி வைக்கும் மேனிபுலேட்டர்களை அடையாளம் காணுங்கள். புகழ்ச்சி என்ற வலையில் சிக்காதீர்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத சாம்பல் நிற பாறையாக இருங்கள். நச்சுத்தன்மை கொண்ட உறவுகளை தயக்கமில்லாமல் விட்டு வெளியேறுங்கள். தனிமை என்பது வலிமையின் தொடக்கம். உங்களுக்கென்று ஒரு கடுமையான ஒழுக்கத்தை உருவாக்குங்கள். மோட்டிவேஷனுக்காக காத்திருக்காதீர்கள், டிசிப்ளினை உருவாக்குங்கள். மனதுக்கு பிடிக்காதாலும் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். கவனத்தை சிதறவிடாதீர்கள். ஒரு லேசர் கதிர் போல உங்கள் இலக்கை நோக்கி உழையுங்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். கோபமும் சோகமும் உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள். மௌனத்தின் ஆற்றலை பயன்படுத்துங்கள். நிதானமாக எடுக்கும் முடிவுகள் உங்களை வெற்றியாளனாக மாற்றும். யாரும் உங்களை காப்பாற்ற வரப்போவதில்லை. நீங்களே உங்களுக்கு மீட்பராக மாறுங்கள். பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுயசார்பு அடையுங்கள். உங்கள் லட்சியங்களை ரகசியமாக வைத்து உழையுங்கள். உங்களை நீங்களே நேசியுங்கள். உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பித்தால் இந்த உலகம் உங்களை மதிக்கத் தொடங்கும். நீங்கள் ஒரு அடிமையாக இருக்க பிறந்தவர் இல்லை, உங்கள் வாழ்க்கையின் ராஜாவாக இருக்க பிறந்தவர். இப்போது உங்களிடம் ஒரு சவால். அடுத்த 30 நாட்களுக்கு நீங்கள் ஒரு புதிய மனிதனாக வாழப் போறீங்க. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறத நிறுத்துங்க. உங்களை பயன்படுத்த நினைக்கிற நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களை விட்டு விலகுங்க. ஒரு கடுமையான தினசரி ஒழுக்கத்தை உருவாக்குங்க. அதை ஒரு நாள் கூட மீறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருக்க பழகுங்க. உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்தை கத்துக்கோங்க. இந்த 30 நாள் சவாலை நீங்க முடிச்சா உங்களுடைய நடை மாறும், உங்களுடைய பார்வை மாறும், உங்களை சுத்தி இருக்கிற உலகமே மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தூங்குற சிங்கத்தை எழுப்புங்க. அந்த சிங்கம் கர்ஜிச்சாதான் இந்த காடு உங்களை மதிக்கும். நீங்க யாருன்னு உலகத்துக்கு காட்டுங்க. உங்களுடைய வெற்றிக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்களுடைய தோல்விக்கு நீங்க தான் பொறுப்பு. யாருக்கெல்லாம் என் வாழ்க்கையின் ராஜாவாக வாழ வேண்டும் என்ற வெறி இருக்கோ அவங்க மட்டும் கமெண்ட்ல நான் என் விதியை மாற்றுவேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது நீங்க உங்களுக்கு கொடுத்துக்க ஒரு சத்தியம். போங்க நண்பா, போய் உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. நீங்களே பாதையை உருவாக்குங்க. உங்களை நீங்க நேசிங்க. உலகத்தை வெல்லுங்க. வெற்றி நமதே.